ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மரியாள். லூக்கா 1:38 சொல்லுகிறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. வேதாகமத்தில் உள்ள ஸ்திரீகளுக்குள் மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் இருந்தாள். மரியாளின் குணாதிசயங்களை எல்லாம் வாசித்து தியானிக்கும் போது உண்மையாகவே அந்த நன்மையான சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நமது இருதயத்தை மகிழ்விப்பதுடன் நம்முடைய ஜீவியத்தை பக்தி விருத்தியடைய செய்கிறது. மரியாள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கிருபையின் பாத்திரம், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ஆண்டவருக்கு அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்த தாழ்மையின் பாத்திரம், பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலுக்காக ஏங்கி எதிர்பார்த்த வாஞ்சையின் பாத்திரம், விசுவாசத்தினால் தன்னை தியாகத்திற்கு ஒப்பு கொடுத்த அர்ப்பணிப்பின் பாத்திரம், மகிழ்ச்சியோடு தேவனை மகிமைப்படுத்தும் துதியின் பாத்திரம், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி சிந்திக்கும் தியானத்தின் பாத்திரம். அல்லேலுயா. பழைய ஏற்பாட்டில் ஏவாள் என்னும் ஒரு ஸ்திரீயின் மூலம் பாவமும் சாபமும் மனுக்குலத்திற்குள் வந்தது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் சாத்தானின் தலையை நசுக்கும் ஸ்திரீயின் வித்தை மரியாள் கொண்டு வந்தாள். இந்த ஸ்திரீயின் மூலம் உலகத்திற்கெல்லாம் ஆசீர்வாதமான எம்பெருமான் இயேசு தோன்றினார். மரியாளின் வாழ்க்கையும் கூட நமக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருந்த போதிலும் மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க காரணம் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்றும், சங்கீதம் 11:4, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது என்றும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் மரியாளை நோக்கி பார்த்தபோது அவளுடைய தாழ்மையும் அவளுடைய பக்தியும் தேவனுக்கு தன்னை தியாகமாய் அர்ப்பணிக்கிற சுபாவமும் அவரை மிகவும் கவர்ந்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? யாக்கோபு 4:10. அப்படியே கர்த்தர் மரியாளின் தாழ்மையினால் அவளை உயர்த்த சித்தம் கொண்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால் உங்களுக்கு தாழ்மை அவசியம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எப்போதும் தாழ்மைப்படுவீர்கள் என்றால், நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உயர்த்துவார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 57:15, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 22 மற்றும்
23ஆம் அதிகாரங்கள். மாலை தீத்து 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.